பேபி, ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க சூசைடே பண்ணிட்டான்டா. பைத்தியக்காரன் சூசைட் பண்ணிட்டானா? அது கல்யாணம் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. ஏங்க, இந்த மலைக்கும் மனைவிக்கும் என்னங்க ஒத்துமை? ரெண்டுமே இல்லாதப்ப எப்போ வரும்னு ஏங்குவோம், வந்தா ஏன்டா வந்ததுன்னு புலம்புவோம். ஏங்க, ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொல்லுங்க. பிரியா. ஏதோ ஒரு பொண்ணு பேர் கேட்டேன். என் பேர் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? டேய், நீ ஏதோ ஒரு பொண்ணு பேர் தான் சொல்ல சொன்னேன். ஏதோ ஒரு பொண்ணு பேர்னாலும் என் பேர் சொல்ல மாட்டீங்களா? சரி சரி சரி, ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? இல்லை, நீ ஏதோ ஒரு பொண்ணு பேர் தான் கேட்டேன். என் மனசில் உள்ள பேர் கேட்டு உன் பேர் தான் சொல்றப்பா. சரி சரி சரி, விடுங்க விடுங்க. இல்லை இல்லை, அந்த பிரியா யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்கிற. சரி சரி விடுங்க, நீ மன்னிச்சிருங்க, விடுங்க. போன வருது பாரு. யாரு? பிரியா. அறிவு கெட்ட அறிவு இல்ல, எங்க பார்த்துட்டு வர? ஏன் ஒரு டென்ஷன் ஆகுறீங்க? அம்பா சொல்லுங்க. அறிவு கெட்டு வர அறிவு இல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு வீடு வாசல் சொத்து சோகம் காரு பங்களா காசு பணம் எதுவுமே தேவையில்லை. சொல்கிற பேச்சு கேட்குற ஒரு அன்பான கணவன் இருந்தால் போதும். எதுக்கு? அவனை அடிமாடாக்கி இது எல்லாத்தையும் வாங்கிடலாம். அதுக்கு தான். ஏங்க ஒரு சின்ன கதை சொல்லவா? சொல்லு. ஆண் தேனியை விட பெண் தேனிக்கு ஆயுட்காலம் ரொம்ப ஜாஸ்தியாமா. இதே ஆண் தேனி பெண் தேனியோட இனப்பெருக்கம் செஞ்ச அடுத்த நிமிஷமே இறந்து போயிருதான். அதே பெண் தேனி அந்த குஞ்செல்லாம் காப்பாத்தி அந்த தேன் கூட்டையே காப்பாத்துற ஒரு பலம் வந்து பெண் தேனிக்கு தான் இருக்காமா. போறவன் சும்மா போல, உள்ளுக்குள்ள 10 உயிரை வளர்த்து விட்டு தான் போறேன். ஆண்களுக்கு அழிவே கிடையாதுடி. இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாமே? தனது தங்கையை 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்திய மனைவி. விரக்தியில் கணவர் தூக்கிட்டு தற்கொலை. ஆட கொடுமையே. இங்க பாருங்க, இப்படி யாராவது இருப்பாங்களா? நியாயமா பார்த்தா இதுக்கு அவர் சந்தோஷம்ல படணும். எதுக்கு சாகணும்? பைத்தியம். அவரா பைத்தியம்? அவர் தாண்டி புத்திசாலி. என்ன சொல்றீங்க? அக்காவே இவ்வளவு டார்ச்சர் பண்றாளே, அப்ப அவ தங்கச்சி எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவா? இதெல்லாம் அவர் யோசிச்சிருப்பார்ல. கல்யாணமான எல்லா புருஷங்களுக்குமே தெரியுமே பொண்டாட்டி வீடு எப்படி இருக்கும்னு. ஆனா நான் அப்படி இல்லம்மா. நீ ஓகேனா உன் தங்கச்சியும் கட்டிக்கிறேன்.